உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. தமிழகம் நேயர்களுக்கான வணக்கம். நம்மோடு ஓபிஎஸ் அணியின் செய்தி தொடர்பாளர் கவிஞர் கண்ணன்ஜி இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழகத்திற்கும் அன்பு தம்பி மார்ஷலுக்கும் வணக்கம். என்ன சார், இந்த நடிகைகள் குறித்த அந்த சர்ச்சை கிளம்புனதுலேருந்து அதிமுகவை சுற்றியே விமர்சனங்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. இப்படி பேசலாமா, அதிமுகவில் இருந்தவர் இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி பாக்குறீங்க? அவருடைய பேச்சு நியாயமா? அவர் பேச்சு நியாயமா அநியாயமாங்கிறது ரெண்டாவது பட்சம்தான். ஆனா அதிமுகவிற்கு என்ன கெடுகாலம் தெரியல. இந்த பழனிசாமியால இந்த கட்சி அனுபவிக்கிற கெட்ட பெயர், வாங்குகிற கெட்ட பெயர், அனுபவிக்கிற வேதனை கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. அது டன் கணக்குல நீண்டுகிட்டே போகுது, வளர்ந்துகிட்டே இருக்கு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது ஏழை எளியவர்களுக்கான இயக்கமாக ஆரம்பித்தார். அந்த இயக்கத்தில் இருப்பது பெருமை, அந்த இயக்கத்தில் இருந்து இயங்குவது பெருமை. இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தமான அன்பு உடன்பிறப்புகளே என்று சொல்லும் போது அது அடைஞ்ச இன்பத்திற்கு அளவே இல்லை. அதனைத் தொடர்ந்து இந்த இயக்கத்தை வழிநடத்திய இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வழிநடத்தும் போது அம்மாவின் உண்மை விசுவாசி என்பதை நிரூபிப்பதற்காகவும் வால் போஸ்டர்ல, பேனர்ல, பிளெக்ஸ்ல போட்டுக் கொள்வதற்காகவும் அடைந்த இன்பத்திற்கு அளவே இல்லை. அப்படித்தான் அதிமுக தொண்டன் ஒவ்வொருவனும் இயங்கினான். அதிமுக தொண்டன் என்று சொல்லுவதை பெருமையாகவும் பெரும் பாக்கியமாக கருதி செயல்பட்டான். ஆனால் அப்படிப்பட்ட மாபெரும் மக்கள் இயக்கத்தை, மக்கள் கழகத்தை இன்றைக்கு சிலுவம்பாளையம் சின்னசாமி என்கின்ற பாம்பாட்டி பழனிசாமி சிதைத்து இருக்கிறார், சின்னாபின்னப்படுத்தி இருக்கிறார். அதிமுகவை அழிவுப்பாதை நோக்கி பயணத்தை தள்ளி இருக்கிறார். இது அதிமுகவிற்கு மட்டுமல்ல, கழக தொண்டனுக்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் சுதந்திர இந்தியாவில் அதிகமான ஆண்டுகள் தமிழகத்தை ஆட்சி செய்த கட்சி அதிமுக. அந்த இயக்கத்திற்கு இப்படி ஒரு கேடுகாலம், கெடுபெயர் வந்திருக்க கூடாது. அதை வர வைத்தவர் பதவி ஆசைக்காக, பணத்தாசைக்காக இந்த இயக்கத்தை கபலீகரம் பண்ணிவிட்டு தான் ஒருவன் தான் என்பதற்காக, தன்னுடைய சுயநலத்திற்காக மாபெரும் மக்கள் இயக்கத்தை இன்றைக்கு அவர் பலி கொடுத்திருக்கிறார். அதனால் தான் இந்த கெட்ட பேரெல்லாம் வந்திருக்கிறது. இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு அவதூறு அவர் சொல்லமா? கூவத்தூர்ல போய் எல்லாரும் இருந்தாங்கன்றது சரி, அங்க நடிகைகள் வந்தாங்க, இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்கன்றதெல்லாம் இதெல்லாம் உச்சகட்ட அவதூறு இல்லையா? கூவத்தூரில் கும்மாளம் அடித்த குப்பைகளை பற்றி அவர் என்ன அவதூறை சொல்லிவிட்டார்? இந்த நடிகைகள் பெயரை வேண்டுமென்றால் அவர் பயன்படுத்தாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் சொன்ன சம்பவங்கள் அத்தனையும் உண்மை, நடக்கவில்லை என்று அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த கருணாசே மறுக்கவில்லை. அவரே நான் உண்மையை சொன்னால் பழனிசாமியினுடைய வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறிவிடும் என்று அவரே இதற்கு முன்னால் கொடுத்த பேட்டிகள் பலவற்றில் கருணாசே சொல்லியிருக்கிறார். அதனால் கருணாசியிடம் உண்மை நிலவரத்தை கேட்டீர்கள் என்றால் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லுவார். பழனிசாமியினுடைய அசிங்கங்களை அரங்கேற்றுவார். அதனால் ஒன்றிய செயலாளர் ராஜு சொன்ன விஷயத்தில் தப்பில்லை. ஆனால் பெயர்களை பயன்படுத்தி அது திசை திருப்பப்பட்டிருக்கிறது. அது வேண்டுமென்றால் தவிர்த்திருக்கலாம். எடப்பாடி பழனிசாமி நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார். ஓபிஎஸ் ஏதோ சின்னம் கிண்ணம்னு பேசிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு, அவரை கட்டிடுவாரா, கொடியை கட்டிடுவாரா, அவருக்கு எங்க உரிமை இருக்குது, கோர்ட்டுக்கு போவோம் அப்படின்றாரு. எப்படி பாக்குறீங்க? பழனிசாமியின் பதட்டத்தை காட்டுகிறது. பழனிசாமியின் படபடப்பை தான் இது காட்டுகிறது. சமீப காலமாக பழனிசாமி கொடுக்கின்ற பேட்டிகள் எல்லாம் பேயறிஞ்சவன் முகம் போல் இருக்கிறது. சின்னத்தை நாங்கள் பயன்படுத்தாமல் பழனிசாமியா பயன்படுத்தி விடுவார். பழனிசாமியை முன்னிலைப்படுத்தி இதுவரை நாம் சந்தித்த தேர்தல்களில் ஒரு தேர்தலில் கூட வெற்றியை பெறவே முடியவில்லை.
பழனிசாமியினுடைய முக ராசி எப்படி? பழனிசாமின்னு பேரை சொன்னாலே ஐயோ இவனை வச்சு நாங்கெல்லாம் ஓட்டு போட முடியாதான்னு சொல்லி கட்சிக்காரனே ஓடி ஒளிஞ்சிடறான். பொதுமக்கள் வந்து இவன் முகத்தை காட்டாதன்னு சொல்லி முகத்தை திருப்பிக்கிறாங்க. அதனால பழனிசாமியை முன்னிலைப்படுத்தி இரட்டை இலையிலேயே வாக்கு கேட்டாலும் வாக்கு விழுகாது என்கிற சூழ்நிலையில் இனியும் இரட்டை இலை பழனிசாமியுடன் இருந்தால் இந்த இயக்கத்திற்கு ஆபத்து, புரட்சி தலைவரின் எண்ணத்திற்கு ஆபத்து, புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் நோக்கத்திற்கு ஆபத்து என்பதை கருதித்தான் சின்னத்தை ஒருங்கிணைப்பாளர் தான் கையெழுத்திடுவார். அப்படி ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து இடவில்லை என்றால் அந்த சின்னத்தில் நிற்கக்கூடிய அதிகாரமோ அந்த சின்னத்தில் போட்டியிட வாய்ப்போ பழனிசாமிக்கும் இருக்காது என்பதை இப்பொழுது சொல்லுகிறேன். உறுதியாக எப்படி இருக்காது என்பதை இன்னொரு பேட்டியில் சொல்லுகிறேன். எடப்பாடி பழனிசாமி ஏதோ மெகா கூட்டணிலாம் அமைக்க போறேன் அப்படின்னு இருந்தாரு. இப்ப இன்னமும் சொல்றாரு திமுக கூட்டணியில இருந்து கட்சிகள்லாம் வரும் வெளியேறும் அப்படின்றாரு. எப்படி பாக்குறீங்க? அவர் சொல்லி 3 மாதங்களுக்கு மேலாக உருண்டோடி விட்டது. ஒருவர் கூட அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை விடுங்க, அங்கீகாரம் இல்லாத லெட்டர் பேடு கட்சி கூட பழனிசாமியை நம்பி பயணிப்பதற்கு தயாராக இல்லை. பழனிசாமி கலந்து கொண்டு சிறப்பு உரையாற்றிய புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவரே ஜெகன்மூர்த்தி அவர்களே, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இல்லை என்றால் அதிமுக ஒன்றிணையவில்லை என்றால் வெற்றி வாய்ப்பு குறைவுதான் என்பதை பழனிசாமியுடன் கூட்டணி அமைத்திருக்கிறது என்று சொல்லப்படுகிற புரட்சி பாரதம் கூட இன்றைக்கு பழனிசாமியுடன் இணைந்து போட்டியிடுவதற்கு தயாராக இல்லாத போது இன்னமும் எஸ்டிபிஐ பழனிசாமியுடைய கூட்டணியை உறுதி செய்யாத போது பழனிசாமி யாரை வைத்து மெகா கூட்டணி அமைப்பார்? யார் நம்பி இவர் பின்னால் வருவார்? இவருக்கு வருவார் இல்லை, வாழ்த்துவார் இல்லை, வரவேற்பார் இல்லை. பழனிசாமி என்ற பெயரை சொன்னாலே வாக்களிப்பார் இல்லை. பழனிசாமி எப்படி வெற்றி பெற்று விடுவார்? தோல்வியின் நாயகன், தொடர் தோல்வி நாயகன், துரோகத்தின் நாயகன், இப்படித்தானே பெயரெடுத்து வைத்திருக்கிறார். ஒரு தலைவனுக்கு உண்டான தகுதியோடா இவர் நடந்திருக்கிறார். அதனால கூட்டணிக்கு மெகா கூட்டணி மட்டுமல்ல, பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய மகா கூட்டணி கூட வாய்ப்பில்லை. இவர் இத்தனை நாட்களாக இல்லாமல் தொடர்ந்து ஒரே நாடு ஒரே தேர்தலை எடப்பாடி பழனிசாமி ஆதரித்து வந்தார். சட்டப்பேரவையில் 2 தீர்மானங்களுக்கு மௌனம். ஒரு தீர்மானத்தை ஆதரிக்கிறார், இன்னொரு தீர்மானத்திற்கு மௌனம். எப்படி பாக்குறீங்க? திமுகவுடன் கூட்டணியை அரங்கேற்றி விட்டார் பழனிசாமி என்பதைத்தான் பார்க்கிறேன். முன்னுக்கு பின் முரணாக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக பழனிசாமி தன் நிறத்தை மாற்றிக் கொள்வார் என்பதற்கு அச்சாரமாக உதாரணமாக இன்றைக்கு பழனிசாமி பாஜகவுடன் இருக்கும்போது காவி வேஷம் போடுவது, இப்பொழுது திமுகவுடன் கூட்டணி அமைத்து விட்ட காரணத்தால் முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் செயல்படுத்துவதற்கான தளபதியாகவே மாறிவிட்டார். திமுகவிற்கு முட்டு கொடுப்பது மட்டுமல்ல, மு.க. ஸ்டாலினுக்கு முன்னால் முட்டி குடிவதையும் தன் வேலையாகவே செய்துவிட்டார் பழனிசாமி. அதனால் திமுகவின் அடிவரடியாகவே மாறி இருக்கிறார். அதனால் திமுக என்ன சொல்லுகிறதோ, எதை செய்ய சொல்லுகிறதோ, எப்படி இயங்க சொல்லுகிறதோ அதன்படிதான் இவர் இயங்குவார். இவர் இப்படித்தான் இயங்குகிறார், திமுகவிற்கு சாதகமாக இவர் பயணத்தை தொடர்ந்து விட்டார் என்பதை அதிமுக எம்எல்ஏக்களை இப்பொழுது சொல்லி புலம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். ஐயா ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ்டமே, அண்ணே இவர் போற போக்கு சரியில்லைண்ணே, நீங்க ஏதோ பேசுறீங்க சிரிச்சீங்கன்னு சொல்லி திமுகவுடன் அவர் பயணிச்சுட்டாருன்னு சொல்லி எங்களெல்லாம் இந்த ஆளை ஏமாத்தி இப்ப முழுக்க முழுக்க திமுகவுக்கு அடிமையாக மட்டுமல்ல, முதல்வருக்கு மாத்திரம் அடிமையாக இருந்தால் பரவாயில்ல, திமுக சொல்வதற்கெல்லாம் மாமாம் சாமி போடுகிறார். அதற்கு உதாரணமாக இவர் சொல்லுகிற கருத்தை, இவர் எதிர்பார்க்கிற விஷயத்தை சட்டமன்றத்தில் அவர்களும் உடனுக்குடன் அரங்கேற்றுகிறார்கள். சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பழனிசாமியை விமர்சிக்கிறார். இப்பொழுது அவர் நம்முடன் இணக்கமாக இருக்கிறார், அவரை விமர்சிக்க வேண்டாம் என்று அவையின் முன்னவர் துரைமுருகன் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். மா சுப்பிரமணியன் விமர்சித்த விமர்சனத்தை அவை குறிப்பிலிருந்து நீக்குங்கள் என்று சபாநாயகருக்கு கோரிக்கை வைக்கிறார். சபாநாயகரும் உடனடியாக அந்த கோரிக்கையை நிறைவேற்றி மா சுப்பிரமணியன், அதாவது திமுக மந்திரி அதிமுக எதிர்கட்சி தலைவரை விமர்சித்ததை அவை குறிப்பிலிருந்து நீக்குங்கள், அவர் நமக்கு இணக்கமாக மாறிவிட்டார் என்று சொல்லுகிற அளவிற்கு பழனிசாமியுடன் அரசியல் பயணம் கேவலமாகவும் அசிங்கமாகவும் அருவருக்கத்தக்க வகையில் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது. இந்த சீட்டை பின்னாடி மாத்தினதுல இருந்து ஓபிஎஸ் சட்டமன்றத்தில் பார்க்கவே முடியலையே, என்ன காரணம்?
இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு 1973 பிப்ரவரி மாதம் இதே போல் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. திமுகவிலிருந்து எம்ஜிஆரை நீக்கிவிட்டு திமுக கட்சியினரை வைத்துக் கொண்டு புரட்சி தலைவரை சட்டமன்றத்தில் அசிங்கப்படுத்த வேண்டும், வர்ற இடத்திலெல்லாம் அசிங்கப்படுத்த வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள். அந்த திட்டத்திற்கு புரட்சி தலைவரை சட்டமன்றத்தில் வைத்து மாடத்தில் இருந்த திமுக கட்சியினர் காலணிகளை எடுத்து புரட்சி தலைவர் மீது வீசினார்கள். அந்த காலனி வீசியதில் முதல் நபர் யார் என்றால், இன்றைக்கு சொட்டகுமார், ஜெயக்குமார் என்று அழைக்கப்படுகிற சிந்து புகழாகவும் மெயின் ரோடு வழியாகவும் இருக்கின்ற ஜெயக்குமாருடைய அப்பா துரைராஜ் தான் புரட்சி தலைவர் மீது காலனியை வீசினார். புரட்சி தலைவர் மீது காலனியை வீசிய பரம்பரையை சார்ந்தவர் தான் ஜெயக்குமார். அவர் இன்றைக்கு அதிமுகவை பற்றி, அதிமுக கட்சியின் விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். புரட்சி தலைவர் மீது காலனி வீசியது மட்டுமல்ல, புரட்சி தலைவர் சட்டசபை விட்டு வெளியேறும் போது அவர் வெளியில் நிப்பாட்டி வைத்திருந்த தனது வாகனத்தை திமுகவினர் அங்கு ரோட்டில் கிடந்த சாணிகளை கரைத்து அவர் வாகனத்தின் மீது ஊற்றுகிறார். இப்படி சட்டமன்றத்திற்கு உள்ளேயும் சட்டமன்றத்திற்கு வெளியேயும் அசிங்கத்தை அரங்கேற்றியது திமுக. அதன் பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு 1989 எதிர்க்கட்சி தலைவராக இருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீது அராஜகத்தை நிகழ்த்தி, அடிதடிகளை நிகழ்த்தி, சேலையை பிடிச்செலுத்து, ஜாக்கெட்டை கழித்து இதே அராஜகத்தை திமுக அரங்கேற்றியது. இப்பொழுது திமுகவும் அதிமுக என்று சொல்லப்படுகிற அபகரிப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தை நடத்துகிற பழனிசாமி ஒன்றிணைந்து கழகத்தின் ஒருங்கிணைப்பாளரை 3 முறை தமிழகத்தின் முதல்வரை திட்டமிட்டு அசிங்கப்படுத்த வேண்டும். எம்ஜிஆருக்கு எப்படி சட்டமன்றத்தில் காலனி வீசப்பட்டதோ அதே மாதிரி செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் OPS அவர்களுக்கு தண்ணீர் பாட்டில் வீசப்பட்டது. புரட்சி தலைவரின் வாகனத்தின் மீது எப்படி சாணியை திரட்டி ஊசப்பட்டதோ அதன் போல் ஐயா ஒருங்கிணைப்பாளரின் வாகனம் சேதப்படுத்தப்பட்டது. இந்த அசிங்கமும் இந்த அவலட்சணமான செயலும் புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவிக்கும் நடந்திருக்கிறது. அதே போல்தான் இன்று இருக்கிற புரட்சி காவலனான எங்கள் ஐயா ஒருங்கிணைப்பாளர் OPSக்கும் இது நடந்திருக்கிறது. இவர்கள் இருவருமே, புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் சட்டமன்றத்தின் அசிங்கத்திற்கு பிறகு மீண்டும் சட்டமன்றத்திற்கு நுழையும் போது முதல்வராகத்தான் நுழைந்தார்கள். அதே போல் இப்பொழுது இந்த சட்டமன்றத்தினால் ஏற்படுத்தப்பட்ட அவலட்சணமான செயலுக்கு பதிலளிக்கும் விதமாக மீண்டும் சட்டமன்றத்திற்குள் நுழையும் போது முதல்வராகத்தான் நுழைய வேண்டும் என்பது எங்களுடைய தொண்டர்களுடைய விருப்பம். அதைத்தான் அவர் செய்வார் என்பதை எதிர்பார்க்கிறோம். இப்ப பாஜக அணியில OPS இருக்கிறதா சொல்றாரு. அவருக்கு அந்த கூட்டணியில மதிப்பே இல்லைன்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க. எப்படி பாக்குறது? என்ன மதிப்பு? எப்படி அவர் வாகுற வழியில எல்லாம் வண்டி வாகனத்தை வைத்து மேலதாளங்களை வைத்து முழங்க வேண்டுமா? மதிப்பு மரியாதை இல்லை என்பதை பொறுக்காதவர்கள், புறம் கூறுகிறவர்கள் சொல்லுகிற சொல்லாகத்தான் பார்க்கப்படுகிறது. இது பழனிசாமி தரப்பினரால் கட்டவிழ்த்தப்படும் கட்டுக்கதை. பாஜகவினரால், பிரதமர் மோடி அவர்களால், அமித்ஷா அவர்களால் என்ன மரியாதை குறைவு ஐயா அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. இன்னும் ஒரு சில நாட்களில் பாருங்கள் அவருக்கான முக்கியத்துவம் எப்படி இருக்கிறது என்பதை நாடறியும், நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். அப்பொழுது பழனிசாமி வாய் மட்டுமல்ல வயிறும் சேர்ந்தே எரியும். அந்த அளவிற்கு முக்கியத்துவம், முதன்மைத்துவம் ஐயா அவர்களுக்கு கிடைக்கும். அதிமுகவின் தலைவராக, அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராகவே அவர் மாறுகிற பொழுது பழனிசாமி என்கிற ஒரு நபர் அரசியலிலிருந்தே அப்புறப்படுத்தப்பட்டிருப்பார். அவர் இல்லாத இயக்கம் ஒருங்கிணைந்து ஒன்றிணைந்து இருக்கும். அப்பொழுது புறம் கூறுவர்கள், புறம் பேசுகிறவர்கள் எல்லாம் புறம் தள்ளப்பட்டு எங்கோ இருப்பார்கள். 39 தொகுதிகளிலும் திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரிலாம் கருத்து கணிப்புகள் வந்து கொண்டு இருக்கின்றன. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? எப்பொழுதுமே ஊரு 2 பெற்றால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பதை போல எப்பொழுதெல்லாம் அதிமுக பிரிந்திருக்கிறதோ, பிளந்திருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் திமுகவிற்கு சாதகமான சூழ்நிலை தான் நிலவி இருக்கிறது. கருணாநிதி அவர்களை அப்படித்தான் அதிமுகவின் பிளவில் தான் முதலமைச்சராகவே வந்திருக்கிறார். புரட்சி தலைவர் இல்லை என்றால் கருணாநிதி முதல்வரை அல்ல. அதிமுக பிளக்கவில்லை, பிரியவில்லை என்றால் கருணாநிதி முதல்வரை அல்ல. ஜா என்று 2 அணிகளாக பிரியவில்லை என்றால் கருணாநிதி முதல்வராகவே இல்லை. அப்படித்தான் இப்பொழுதும் அதிமுக பிரிந்ததனால் தான் இந்த திமுக அரசு வந்திருக்கிறது. இது தொடர வேண்டும், தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பழனிசாமிக்கு ஒரு அஜெண்டாவே கொடுக்கப்பட்டு பழனிசாமி அதிமுகவை பிரித்தே வைத்திருக்க வேண்டும்.
திமுக வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலைகளை நிரந்தரமாக அவர் ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு பிரதிபலனாக அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிற வழக்குகளுக்கோ எஃப்ஐஆர்களுக்கோ எந்த விதமான வலுவும் சேர்க்காமல் கிடப்பிலேயே போட்டு வைத்திருப்பது என்பதை திமுகவும், அதிமுகவை பிளந்தே வைத்திருப்பது என்கிற அஜெண்டாவில் பழனிசாமி பயணித்துக் கொண்டிருக்கிறதனால்தான் திமுக வெற்றி வாய்ப்புக்கான சூழ்நிலைகள் இருப்பது போல் தெரிகிறது. ஆனால் நிச்சயம் இதை அதிமுக தொண்டன் கவனத்தில் கொண்டு அதிமுகவை காக்க வேண்டும், திமுக காங்கிரஸ் கூட்டணி அளிக்க வேண்டும் என்றால் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் தலைமையில் இயங்குகிற அதிமுகவிற்குத்தான் ஆதரவை தெரிவிக்க வேண்டும். அவர் அமைத்திருக்கிற கூட்டணிகள் தான் வெற்றிக்கான கூட்டணியாக மாற்ற வேண்டும் என்பதை உணர்ந்து நிச்சயமாக பழனிசாமிக்கு வாக்களிக்காத வகையில் டெபாசிட் வாங்க முடியாத அளவிற்கு அவர் வாக்காளர்கள் மத்தியிலும் தமிழக மக்கள் மத்தியிலும் அதிமுக தொண்டர் மத்தியிலும் புறந்தள்ளப்படும் போது இந்த மாயை, இந்த தேர்தல் கருத்து கணிப்பு ரெட்டலை புறந்தள்ளப்படும்ன்றீங்க. பழனிசாமி புறந்தள்ளப்படுவார், பழனிசாமி அப்புறப்படுவார். ரெட்டலை யார் மார்ஷல் கொடுத்துட்டாரா? ரெட்டலைய மார்ஷல் தேர்தல் ஆணையத்தின் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா என்ன? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ரெட்டலை எல்லாம் இன்னும் ரெட்டலைக்கு கையெழுத்து போடுகிற அதிகாரத்தை எங்காவது பழனிசாமி இதுவரை பெற்றிருக்கிறாரா? கடந்த முறை பெற்றவர் கூட தமிழ் மகன் ஹுசேன் தான் பெற்றார். தமிழ் மகன் ஹுசேன் தான் தற்காலிகமாக ரெட்டலைக்கு கையெழுத்து போட்டார். கோடி கோடியா கொட்டினாலும் சரி, நிதிகளை வாரி இறைத்தாலும் சரி, வாங்க வேண்டியதை வாங்கினாலும் சரி, பெற வேண்டியதை பெற்றாலும் சரி, இனி பழனிசாமி கையெழுத்திட்டு ரெட்டலை சின்னம் பழனிசாமிக்கு மாத்திரமல்ல யாருக்குமே கிடைக்காது. ரெட்டலை சின்னத்திற்கு கையெழுத்து இடுகிற எந்த அதிகாரத்திலும் இனிமேல் பழனிசாமி இருக்க மாட்டார். இது தமிழ் நிறத்தின் மீது நான் சொல்லுகிற சத்தியபூர்வமான வார்த்தை என்பதை வரும் காலம் நிச்சயமாக சொல்லும். பாஜக கூட்டணியில இருக்கீங்க, யார் தலைமையில சார் அணி தமிழ்நாட்டுல? தமிழகத்தில் எங்களை பொறுத்தளவில் ஒருங்கிணைந்த அதிமுக இருக்கும்போது, ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் அதிமுக இயங்கும் போது அதிமுக தலைமையில் தான் இந்த கூட்டணி இருந்தது. அப்படித்தான் இப்பொழுதும் வரக்கூடிய தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் அமையும். இது என்டிஏ கூட்டணி என்பது இந்தியா முழுக்க பாஜக தலைமை தாங்குகிறது. இது எப்படி அமைய போகிறது, எவ்வாறு இயங்க போகிறது என்பதை இன்னும் ஓரிரு வாரங்கள் உங்களுக்கு முழுமையான தெளிவான பதிலை சொல்லும். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு. தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் 7ஆம் தேதி முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ் பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். முன்பதிவிற்கு www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032.